தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் டிடிவி மூலியமா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில இணைய விரும்புறேன். என்னைய அவரு கூப்பிடுவாருன்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி பகிரங்கமா பேட்டி குடுத்திருக்கிறாரு. அவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஓ பன்னீர்செல்வம் அவர் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாரினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரே ஒரு நபர் அவர் மட்டும் தான். ரொம்ப நம்பிக்கையான ஆளு. ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசியல்ல பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையான ஆள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதுவும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க அதிகமா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க கம்மி தான். அப்படி நம்பிக்கையான ஆள் இருந்தாலுமே, முதலமைச்சர் பதவிய நீ வச்சிரு, நான் மறுபடியும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி யாரும் யாரையும் நம்பி குடுக்க முடியாது. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயாட்ட "நீ இங்கேயே இரு, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அவர்ட்ட முதலமைச்சர் பதவி குடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நடந்த விஷயம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. கட்சி பூரா எடப்பாடி பழனிசாமி ஐயா கைப்பற்றிட்டாரு. கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, "நான் கட்சிய காப்பாத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருத்தர சார்ந்து இருந்தேன்னா கட்சிய என்னால காப்பாத்த முடியாது. கட்சிய நான் காப்பாத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான கடமைன்னு" சொல்லி அவர் அத எடுத்துக்கிட்டாரு. கட்சியுடைய கட்டுப்பாடு பூரா எடுத்துக்கிட்டாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது எப்படி கட்சி இருந்துச்சோ, அதே மாரி இன்னைக்கு அவர் வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ரொம்ப ஆளுமையோட வழிநடத்தி கொண்டு போறாரு. ஓகே. இதுல ஓ பன்னீர்செல்வம் எப்படி வராருன்னு சொல்லி கேட்டோம்னா, அம்மையார் உயிரோட இருக்கும் பொழுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, வாரிசு அரசியல் அப்படிங்கிறது திமுகல அ கலைஞர் அவங்க பையன கொண்டு வந்தாரு. ஸ்டாலின. ஸ்டாலின் அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின கொண்டு வந்திருக்கிறாரு. வாரிசு அடிப்படையில அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா, அதிமுக கட்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா அம்மையார் தனக்கு அடுத்தது நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வத்த தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வழக்கு சந்திச்சு சிறைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வத்த தான் முதலமைச்சரா மாத்துவாங்க. போயிட்டு மறுபடியும் வந்தவாட்டி என்ன பண்ணுவாங்க? ஓபிஎஸ் திரும்ப அந்த பதவிய அவங்ககிட்டயே குடுத்துருவாரு. முதலமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ணுவாரு. மறுபடியும் அந்த அம்மா வாங்கிக்குவாங்க, அந்த முதலமைச்சர் பதவிய. இப்படியே தான் தொடர்ந்து ஒரு 3, 4 முறை அப்படிங்கிறது நடந்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த காலகட்டத்தில ஜெயலலிதா அம்மையார் இறந்து போன வாட்டி, கட்சிக்குள்ள யார் அடுத்த முதலமைச்சரா வருவாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சு வந்தப்ப, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்னா, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அம்மாவுக்கு அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் தான் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்ற மாரி, ஆ ஆட்டோமேட்டிக்கா அனைவரும் ஏக மனதோடு முதலமைச்சர் அப்படிங்கிறத அவர் குடுத்துட்டாங்க. அடுத்தது மத்தவங்களுக்குள்ளடி தான் போட்டி. நான் தான் பொதுப்பணித்துறை வச்சுக்குவேன். நான் தான் மருத்துவத்துறை வச்சுக்குவேன். நான் தான் பத்திரப்பதிவுத்துறை வச்சுக்குவேன். நான் தான் கல்வித்துறை வச்சுக்குவேன். இந்த மாரி மற்ற துறைகளுக்கு தான் போட்டி இருந்துச்சே தவிர, திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஈக்குவலா இவரு தான் முதலமைச்சர். இவருக்கு ஈக்குவலா வேற யாருமே கிடையாது. எப்ப 2016ல ஜெயலலிதா அம்மையார் இறந்து போன காலகட்டத்தில. அதுக்கப்புறமேட்டு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஜெயலலிதா அம்மையார் இறந்த வாட்டி பதவிக்கு வராரு. பதவிக்கு வந்த வாட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணும்போது என்ன சொல்றாரு? சசிகலா அவர்களினுடைய நெருக்கடியின் காரணமா தான் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுது ராஜினாமா பண்ணிட்டு அம்மா சமாதியில தியானம் பண்றாரு. மக்கள்லாம் கூடுறாங்க. பிரஸ் மீட்லாம் கூடுறாங்க. ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு தியானம் பண்றாரு. 1 மணி நேரம் கண்ண மூடி தியானம் பண்றாருன்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரங்க கேட்கும்போது சொல்றாரு. இதே மனுஷன், இதே ஓ பன்னீர்செல்வம் அவங்க ராவடி பண்றாங்க அப்படிங்கும் பொழுது, மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு, என்னைய பதவி விலக சொல்லி என்ன தொந்தரவு பண்றாங்க. என்னைய துன்புறுத்துறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டாலினா, ஓபிஎஸ்ஸான்னு தான் இருந்திருக்குமே தவிர, ஸ்டாலினா, இபிஎஸ்ஸான்னு இருந்திருக்காது. ஓபிஎஸ் தான் இன்னைக்கு இருந்திருப்பாரு பெரிய ஆளா. அவர் செஞ்ச தப்பு என்னன்னா, அவங்க நெருக்கடி குடுத்தாங்க அப்படிங்கும் பொழுது, அந்த நெருக்கடிக்கு இணங்கி தன்னுடைய பதவிய ராஜினாமா பண்ணி, தன்னுடைய அரசியல் வரலாற்றுல அவரு தனக்கு தானே ஒரு மாற்றத்த ஏற்படுத்திக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இதுவே அவர் அந்த மாற்றத்த ஏற்படுத்திக்காம, கட்ஸோட நின்னு எதிர்த்து நின்னு போராடி இருந்தாரு அப்படின்னா, அதுக்கு அப்புறமேட்டு அவிங்கக்குள்ளாடி இருந்து வெளியில வந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி ஃபர்ஸ்ட் வந்தாரு. வந்துட்டு அவங்கள எப்படி ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு கட்சி பூரா அவர் காப்பாத்துறாரு. அதே மாரி ஓபிஎஸ் இந்த மாரி பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு அவரு தான் ஒரே நபர். அதிமுக கட்சியில ஒரே ஒரு ஒற்றை ஆளுமை அப்படிங்கிறது இவரா மட்டும் தான் இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்குலாம் மாற்றம் வந்துருச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதத்துல, யாருமே எதிர்பார்க்காதது தான் நடக்கும் உலகத்துல. நீங்களும் நானும் நினைக்கிறது நடக்கும். நாம நடக்கிறதுக்கும், நாம நினைச்சதுக்கும் துளி கூட ஒரு இதே இருக்காது. எது இருக்காது? ஒரு தொடர்பு இருக்காது. அப்படித்தான் நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, தர்ம யுத்தம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாரு. தர்ம யுத்தம் ஆரம்பிச்ச உடனே இவரு கூட ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்க. அப்படியே நெறைய விஷயங்கள் ஓடிருச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த காலகட்டத்தில, இன்னைக்கு சூழ்நிலைக்கு டிடிவி தனியா ஒரு இதுல இருந்தாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? அதிமுக எனக்கு தான் சொந்தம்னாரு.
இபிஎஸ் என்ன சொன்னாரு, அதிமுக எனக்கு தான் சொந்தம் அப்படின்னாரு. இப்படி இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல 2 பேருமே சொல்லிட்டு இருந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத விதமா ஓபிஎஸ்க்கு ஏமாற்றமும், இபிஎஸ்க்கு வெற்றியும் கிடைச்சிச்சு. இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள்லாம் சேர்ந்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி பொதுச் செயலாளரா இபிஎஸ் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டு விட்டார். இந்த ஆண்ட டிடிவி தினகரன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நான் வந்து எடப்பாடிக்கு மாற்று கட்சி நாங்க தான், எடப்பாடி கூட போய் நாங்க சேரணுமா, எடப்பாடி கூட நாங்க சேரணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது, உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் நாங்க தான், அம்மாவினுடைய ஆத்மா எங்களை தான் வழிநடத்தி கூட்டிட்டு போகுது அப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து திருமதி சசிகலா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உண்மையான அதிமுக என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் உண்மையான அதிமுக, ஜெயா டிவிலாம் வந்து என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது, ஜெயா டிவி என் கண்ட்ரோல்ல இருக்குது, அப்போ அதிமுகவை சேர்ந்த ஆள் நான் தான், அம்மாவின் உண்மை விசுவாசி நான் தான், இவங்கெல்லாம் அம்மாவை எப்போ ஒருக்கா தான் பார்த்தாங்க, நான் அம்மா கூடவே இருந்தேன், அம்மாவினுடைய ஆத்மா என்னை வழிநடத்தி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இறந்து போன ஒரு அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க பேர் சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அம்மா உயிரோட இருந்த காலகட்டத்துல ஓபிஎஸ் மட்டும்தான் நம்பினாங்க. சசிகலாவை முதலமைச்சர் ஆகல, டிடிவி ஆகல, எடப்பாடி ஆகல. அம்மாவின் நம்பிக்கை பெற்ற ஒரே நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான். அப்படி இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது சிதறி கிடந்த அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கியிருக்கிறாங்க. வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம், அவங்களுடைய ஒரே டார்கெட் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்கள்லாம் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனா அவங்களால ஒரு புல்லு பூண்டை கூட நவுத்த முடியல தமிழ்நாட்டுல. என்ன காரணம், இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ரொம்பவே பலமா இருக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில இவங்களுக்கான பேர் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாக்கான பேர் அப்படிங்கிறது கிடையாது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல எஸ்எம்எஸ்ல நீங்க அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தா நீங்க கட்சியில உறுப்பினர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏகப்பட்ட பேர் சேர்ந்தாங்க. இதுவே நம்ம தமிழ்நாட்டுல சொன்னா வேலை இல்லையா போயா அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்திட்டாங்க. நாம வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது கல்வி அறிவில 100 மடங்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். ஆனா அவங்க வந்து நம்மளை விட பொருளாதார ரீதியா 100 மடங்கு பின்தங்கி இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பெரிய ஒரு அவமானமா இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பெரிய ஒரு ஆசையாவும் லட்சியமாவும் இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழகத்துல கால் பதிக்கணும், தமிழ்நாட்டுல நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதன் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல நம்ம ஆட்சிக்கு வந்துடணும், ஒண்ணு துரோகியா இருக்கணும், இல்லைன்னா எதிரியா இருக்கணும், அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு மொத்தத்துல தமிழ்நாட்டுல ஒரு எதிர்க்கட்சியா வந்து உட்காரணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறாங்க. வாழ்த்துக்கள். நம்ம எப்பவுமே எல்லாருமே சொல்றதுதான், வாழ்த்துக்கள் தான் சொல்லுவோம். அதே மாதிரி வாழ்த்துக்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிதறி கடந்த அதிமுக ஒன்றிணைச்சு அது கூட கூட்டணி வச்சு திமுக ஒண்ணு வீழ்த்தணும், திமுக வீழ்த்திட்டு ஓபிஎஸ் கூட இருந்த நம்ம கட்சிக்கார ஒரு ஆளை வந்து நம்ம வந்து பாரதிய ஜனதாவை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி அவங்கள தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக மாற்றணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்றாங்க. அதன் காரணமா முதல் கட்ட முயற்சியா சிதறி கிடக்கிற அதிமுக ஒன்று சேர்த்துறாங்க. டிடிவியை எடப்பாடி கூட சேர்த்து வச்சாச்சு. இப்ப டிடிவி மூலியமா திரு ஓபிஎஸ்சி ஒன்று சேர்த்துறாங்க. சசிகலா சேர மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய கணக்கு வேறதான். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல வலுவான அதிமுக ஆட்சி கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது உருவாயிருச்சுன்னு தான் சொல்லணும். இவங்க கூட வந்து பார்த்தோம்னா திரு அன்புமணி அவர்களை ஒன்று சேர்ந்திருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல அரசியல் மாற்றம் அதிமுக தலைமையில வருமானு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. எதிர்கட்சியா உட்கார்ற அளவுக்குங்கிறத விட ஆளுங்கட்சியா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்குது. அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுடைய அரசியல் வளர்ச்சி, இவங்களோட திட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரவேற்கத்தக்கதா இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, மக்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ரேஷன் கார்டில் 1000 ரூபா கொடுத்துருக்கிறாரு ஸ்டாலின், நான் உங்களுக்கு 2000 தரேன் அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. பொம்பளைங்க ஓட்டு பூரா அவருக்கு தான் விழுவோம். சரி, ஓகே. அப்புறம் என்ன சொல்றாரு, மகளிரை போலவே ஆண்களுக்கும் கட்டணமில்லா இலவச பேருந்துன்னு சொல்லிட்டாரு. இதனால பெண்களுக்கு தானே ஃப்ரீ பஸ் இருந்துச்சு, இனிமே ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் அப்படின்ட்டாரு. ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள்ல பஸ்ல வேலைக்கு போயிட்டு வர ஆண்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறி போயிருச்சு, வருமானத்துல டெய்லி 100 ரூபா பெட்ரோலுக்கு நம்மளால கொடுக்க முடியலன்னு எத்தனையோ ஆண்கள் வந்து வருத்தப்படுறாங்க.
எத்தனையோ குடிகார ஆண்கள் என்ன பண்றாங்க, அந்த ரூ. 100 இருந்தா கட்டிங் குடிக்காம நினைக்கிறாங்க. இப்ப என்னான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரீ பஸ் எடப்பாடி நம்ம ஓட்டு போடலாம். எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டோம். நம்ம அந்த பஸ்லயே போயிட்டு, அந்த பஸ்லயே வந்துட்டு, அந்த ரூ. 100 இருந்தா ஒரு நாள் ஒரு 40 போட்டு குவார்டர் குடிச்சிடலாம். அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இதுல தான் இருக்குது இன்னொரு ட்விஸ்ட். எலெக்ஷன் முடிஞ்ச வாட்டி, இப்ப குவார்டர் விலை ரூ. 150 இருக்குது அப்படின்னா, அதை ரூ. 200 மாத்தினாலும் ஆச்சரியம் கிடையாது. நம்மளுக்கான தேவைகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ரூ. 100 பத்தாமலே தான் இருக்கும். அப்படிதான் நம்மள வச்சிருக்கிறாங்க. அதுதான் எப்பவுமே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2026ல எடப்பாடி வரதுக்கு 100க்கு 100% ஓட்டு இருக்குது அப்படின்னா, சீமான் அண்ணாவுக்கு 8% ஓட்டு. திமுக, அதிமுக இருக்குது. மீதி 90% ஓட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி ஜாதி கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4%ல இருந்து ஒரு 10% ஓட்டு ஒதுக்கிடலாம். 10% அனுப்பி போட்டுறலாம். சீமான் அண்ணாவுக்கு 8, இந்த குட்டி குட்டி ஜாதி கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணாவுக்கு 8 சொல்ல முடியாது. கடந்த தேர்தல்ல தான் 8. இந்த தேர்தல் எப்படி ஒரு 12%ல இருந்து 13% ஓட்டு விகிதம் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமாகும். ஏன்னா, இந்த 2 வருஷத்துல அவர் எவ்வளவு உழைப்பு அப்படிங்கிறது அதுக்கோசரம் குடுத்திருக்கிறாரு. அதன் காரணமா யாருமே தொட முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருவாரு. சீமான் அண்ணாக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 13லேருந்து 15% ஓட்டு வந்துரும். அடுத்த எலெக்ஷன்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சரா அவர் வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பணம் இருக்குது. எத்தனையோ கட்டமைப்பு இருக்குதுங்களாம். மக்கள் ரொம்ப விரக்தியில இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப விரக்தியில இருக்கிறாங்க. மக்கள் வெள்ளி வாங்குறது கூட இன்னைக்கு யோக்கியதை இல்லாம போயிருச்சு. பொங்கலுக்கு நான் 3000 தரேன், 2000 தரேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஆனையை கட்டுறேன், பூனையை கட்டுறேன், எருமையை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை பண்ணிவிட்டாங்க. ஸோ தமிழகத்தினுடைய தற்போதைய காலகட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 31 எலெக்ஷன்ல முதலமைச்சராக வரத்துக்கு சீமான் அண்ணாவுக்கு வாய்ப்பு இருக்கு.